नमस्कार दोस्तों। आज 21 जून 2026 को होसुर, तमिलनाडु में अंतर्राष्ट्रीय योग दिवस बड़े उत्साह और भव्यता के साथ मनाया गया। इस विशेष अवसर पर बड़ी संख्या में लोगों ने भाग लेकर योग के प्रति अपनी जागरूकता और समर्पण का परिचय दिया। कार्यक्रम में होसुर के लोकप्रिय जनप्रतिनिधि बालकृष्ण रेड्डी जी भी उपस्थित रहे। उन्होंने स्वयं योगाभ्यास कर लोगों को स्वस्थ जीवन अपनाने के लिए प्रेरित किया। उनके साथ कई सामाजिक कार्यकर्ता, योग प्रशिक्षक, विभिन्न संस्थाओं के प्रतिनिधि और आम नागरिक भी शामिल हुए। सभी ने मिलकर योग किया और स्वास्थ्य के प्रति जागरूकता का संदेश दिया। इस आयोजन में बच्चों, युवाओं, महिलाओं और वरिष्ठ नागरिकों सहित सैकड़ों लोगों ने भाग लिया। पूरे वातावरण में सकारात्मक ऊर्जा, उत्साह और अनुशासन देखने को मिला। लोगों ने योग के विभिन्न आसनों और प्राणायाम का अभ्यास किया तथा योग को अपने दैनिक जीवन का हिस्सा बनाने का संकल्प लिया। योग केवल एक व्यायाम नहीं है, बल्कि यह शरीर, मन और आत्मा को संतुलित करने की एक प्राचीन भारतीय पद्धति है। नियमित योग करने से शरीर स्वस्थ और मजबूत रहता है। होसुर में आयोजित यह कार्यक्रम न केवल योग के महत्व को दर्शाता है, बल्कि यह भी साबित करता है कि जब समाज एक साथ किसी अच्छे उद्देश्य के लिए जुड़ता है, तो उसका प्रभाव बहुत सकारात्मक होता है। आइए हम सभी संकल्प लें कि योग को अपनी दिनचर्या का हिस्सा बनाएंगे और एक स्वस्थ, सुखी तथा निरोग जीवन की ओर कदम बढ़ाएंगे। डीएसवी फास्ट न्यूज के लिए मैं हूं आपका साथी। धन्यवाद।
Relax, relax by rather receiving your developing and building your complete control. Yoga வந்து நாங்க இன்னைக்கு ஒரு நேர இயக்கம் பத்திரிகை வந்து சேரலாம் இதை வந்து நாங்க போய் வீட்டை பார்க்க பிரமாணமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பத்தாந்தரி நிர்வாகத்துக்கும் அவரோடு இருந்து இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற ஏற்பாடு செய்த எல்லா உதவியாக உள்ள அனைத்து நலன்களுக்கும் நன்றி இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யோகா சர்வசாதாரணமாக இருக்கிறது. இது உலக அளவில் இன்னைக்கு பிரபலமாக இருக்கின்ற ஒரு சிந்தனை இது. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இந்த யோகா தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அவரே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னைக்கு உலக அளவில் பார்க்கின்ற உலக அளவில் பிரமிக்கின்ற வகையில் இந்த தினத்தை கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ஓசூர்ல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய பத்தாந்தரி நிர்வாகத்தின் வீட்டு போவதை என்னுடைய தெரிவித்துள்ளது. இந்த யோகா உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மனம் நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு பெயரை இந்த யோகா ஆரம்பிக்கின்றது. இந்த யோகா முன்னிட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்கெல்லாம் இதை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய தீர்க்கமாக யோகாவை முன்னிட்டு இந்த உலகமே நல்லா இருக்கணும். அந்த மையம் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லா இருக்கணும், ஒசூர் மக்கள் நல்லா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த யோகாவை இந்த நல்ல உள்ளத்தோடு நிகழ்ச்சி கொண்டு அவர் முழுமையான வாழ்க்கை அர்ப்பணித்து ஓசூர்ல நல்ல ஒரு சேர்த்து If you are not suffering from BP and heart blockage, then do fast like this. நீங்க ஹாஸ்பிட்டல் சுத்த வேண்டாம், முதல்ல வீட்டில் உட்காந்துட்டு செஞ்சிருங்க. உண்மை சொல்றேன், நியாயத்தோட சொல்லிட்டு இருக்கேன். இது நம்மளோட பரம்பரை, கடவுளோட வரப்பிரசாதம் நம்ம எல்லாருக்கும். அதனால இதுக்கு எந்த ஹோம் தேட்டர் தேவையில்லை, இதுக்கு தனியா இடம் தேவையில்லை. நீங்க எங்க உட்காந்து அங்க நீங்க சாப்பிட்டே சார். 1 செகண்ட் நாங்க சொல்ற வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த யோக திருவள்ளா இன்டர்நேஷனல் யோகா டே நல்லபடியா கொண்டாடிட்டு இருந்தோம், நல்லபடி கொண்டாடி இருக்கோம். இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த யோக திருவிழால கலந்துருக்காங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இது யோகா செஞ்சுட்டு கோடிக்கணக்கான மக்கள் நல்ல ஆரோக்கியமை வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோகா பத்தி கொஞ்சம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. யோகா இருந்தாவே போதும், வாழ்க்கையில யோகமை வாழ்க்கை இருந்தாவே நம்ம எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ முடியும், நோய் இல்லாம வாழ முடியும், பயபக்தியோட வாழ முடியும். அதனால்தான் இன்னைக்கு பதஞ்சலி யோக சமிதி முழுசா தமிழ்நாடு ஒரு மாவட்டத்துல இந்த யோகா ஃப்ரீயா எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கிட்ட இப்போதுக்கு வரைக்கும் 400 சென்டர்ஸ் இருக்கு, 400 சென்டர் உருவாக்கி இருக்கோம். 400 சென்டர்லும் நிறைய ஆச்சாரியர்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு ஃப்ரீ சோசியல் சர்வீஸ், இந்த யோக சேவை சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
நான் இன்னும் நிறைய பேருக்கு வேண்டிக்கிறேன் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த யோக சேவை இன்னும் கிராம வீடு வீடா கொண்டு போங்க. எல்லாரும் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித்துக்கு பாக பவேத். எல்லாரும் சந்தோஷமாக வாழ்றதுக்கோசரம் இது யோகா எல்லாருக்கும் தேவை இருக்கு. அதனாலதான் நீங்க எல்லாரும் இந்த யோகா செய்யுங்க. யோகா செஞ்சாவே பெரிய பெரிய வியாதிகள் ரிவர்ஸ் ஆயிடுது. இது சயின்டிபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. அதனாலதான் இதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. யோகா கலை ரொம்ப நல்லா இருக்கு. அதனாலதான் எல்லாரும் நம்ம ஒற்றுமையோட யோகா செய்வோம். எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுப்போம். बोले भारत माता की जय.